ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் அலைஞ்சி திரிஞ்சு நொந்து போய் எக்ஸ்ட்ரா மணிலாம் செலவு பண்ணி தான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அப்படிதான் இல்லை. நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் போகாமலே ஆன்லைன்லயே எப்படி டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுங்கிறத நான் சொல்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி எல்எல்ஆர் அப்ளை பண்ணணும். நீங்க எல்எல்ஆர் அப்ளை பண்ணணும்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. பரிவகான் சேவாங்கிற வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்கன்னா வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல டிரைவர்ஸ் ஆர் லேர்னர்ஸ் லைசன்ஸ்னு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு டுட்டோரியல் கம்ப்ளீட் பண்ற மாதிரி வரும். அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். மொத்தம் அதுல ஒரு 10 क्वेश्चंस கேட்பாங்க. இந்த சயின்ஸ் எதுக்கு, இந்த சயின்ஸ் எதுக்குன்னு சொல்லி ஒரு 10 சயின்ஸ் கேட்பாங்க. அந்த 10ல நீங்க அப்படி 6 அவுட் ஆஃப் 10 எடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடலாம். சரி, நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம்ங்கறத பார்ப்போம். நீங்க கிளிக் பண்ணோம் நெக்ஸ்ட் பேஜ் போகும். அந்த பேஜ்ல நீங்க நெக்ஸ்ட் என்னென்னலாம் பண்ண போறீங்கறத டீடைல்ஸ் இருக்கும். அது கரெக்ட்டா பாருங்க. என்ன பண்ண போறீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் ஒன் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் உங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபீஸ் பேமெண்ட் வெரிஃபை பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் அதோட ரெசிப்ட் பிரிண்ட் அவுட் எடுக்க போறீங்க. அப்புறம் உங்களோட லேர்னிங் லைசன்ஸ்க்கு நீங்க ஸ்லாட்டை புக் பண்ண போறீங்க. நீங்க இது அப்ளை பண்றதுக்கு இவ்வளவுதான் பண்ண போறீங்க. அதுல நோட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா டியூட்டோரியல் பார்த்துட்டு இத நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் இப்போதைக்கு கண்டினியூ கொடுத்துறேன். நீங்க கண்டினியூ கொடுத்தோனே நீங்க ஏற்கனவே டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா இல்ல லேர்னர் லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா இல்ல எதுவுமே இல்லையான்னு சொல்லி கேட்கும். இப்பதான் நம்ம புதுசா அப்ளை பண்ண போறோம். அதனால டஸ் நாட் குவாலிட்டி எனி டிரைவிங் லைசன்ஸ் ஆர் லேர்னிங் லைசன்ஸ்ங்கறத கிளிக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற டாப்ல நம்ம வந்து டிப்ளமேட்டா இல்ல ஃபாரினர்ஸா இல்ல ஜெனரல் பப்ளிக்கான்னு சொல்லி கொடுக்கணும். நாம ஜெனரல் பப்ளிக் தான், அதனால ஜெனரல்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல ஆதார் கார்டு ஆத்தென்டிகேஷன் சொல்லி ஒன்னு கேட்கும். நீங்க ஆதார் கார்டு வச்சு ஆத்தென்டிகேஷன் பண்ணீங்கன்னா நீங்க ஆர்டிஓ ஆபீஸ்க்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் நேர்ல கொண்டு போக தேவையில்லை. சப்போஸ் நீங்க வித்தவுட்ல பண்ணீங்கன்னா நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டிஓ ஆபீஸ் போட்டு விசிட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நான் ஆதார் கார்டு ஆத்தென்டிகேஷனே கொடுத்துறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆதார் கார்டு நம்பர் கேட்கறாங்க. அந்த ஆதார் கார்டு நம்பர் நம்ம ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்ம இங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு இங்க எல்லா செக் பாக்ஸும் கிளிக் பண்ணிட்டு ஆத்தென்டிகேட் பண்ணணும். நீங்க அந்த ஆத்தென்டிகேட் கிளிக் பண்ண உடனே உங்களோட ஆதார் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டான ஒரு டைம் செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா உங்க நியர்பை ஆர்டிஓ எதுன்னு சொல்லி அங்கேயே காட்டுவாங்க. நீங்க எதுன்னு சொல்லி சூஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை அக்செப்ட் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களோட பேசிக் டீடைல்ஸ்ல ஒரு பேஜ்ல இருக்கும். அது இன்னும் நீங்க ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது உங்க குவாலிஃபிகேஷன், உங்க பிளட் குரூப், உங்க மொபைல் நம்பர் எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்னு ஒன்று இருக்கும். சப்போஸ் நீங்க 2 வீலர்ஸ்க்கு லைசன்ஸ் அப்ளை பண்ண போறீங்கன்னா மோட்டார் சைக்கிள் வித் கியருங்க இருக்கும். அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் காருக்கு சூஸ் பண்ண போறீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ள போங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல செகண்ட் ஒனுக்கு மட்டும் எஸ்ன்னு கொடுக்கமா இருக்கும். மீதி எல்லாத்துக்கும் நோன்னு கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஹோம் பேஜுக்கே மறுபடியும் போயிடும். அங்க போனோடனே கேப்சா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. நீங்க சப்மிட் பண்ண உடனே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். டிஸ்பிளேவிலையும் காட்டும். அது எல்லாத்துக்கும் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ்ல அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் கிளிப்னு ஒன்று இருக்கும். அதை அப்படியே பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதுலயே உங்களுக்கு எந்த ஆர்டிஓன்னு சொல்லி சைட்ல காட்டும். அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்க டேட் ஆஃப் பர்த் கேப்சா இருக்கும். அதையும் கம்ப்ளீட்